ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் நம சர்வேபியா. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம அவ்யயம் பார்த்தோம். நிறையா அவ்யயம் 3 காலத்துலேயும் 3 ஜெண்டர்லேயும் 3 விபக்தியிலையும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவ்யயம். ஸோ அந்த அவ்யயத்தோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கல. ஸோ அதில் சில புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பஹிஹி பஹிஹி அந்தஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உத்யானாத் பஹிஹி அந்தஹ ச விருக்ஷாக பவந்தி. உத்யானாத்னா கார்டனுக்கு பஞ்சமி விபக்தி. உத்யானாத் கார்டனுக்கு வெளியேயும், அந்தஹன பஹினா வெளியே, அந்தஹன உள்ளேயும் வெளியேயும் உள்ளேயும் விருட்சாக பவந்தி. விருட்சான மரங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷே நக்ஷத்ராணி நக்தம் ராஜந்தி திவானா ராஜந்தி. நக்தம்னா நைட், திவானா பகல், ராஜந்தின்னு தெரியுது, ஒளிருது அப்படின்னு அர்த்தம். ஒளிருது அர்த்தம். சா காயதி தூஷ்ணீம் திஷ்ட. சா காயதி தூஷ்ணீம் திஷ்ட. அவள் பாடுகிறாள். தூஷ்ணீம் திஷ்ட. தூஷ்ணீம்னா என்ன? தூஷ்ணீம் நம்ம அவ்யயம்னு பார்க்குறோம். தூஷ்ணீம்னா மௌனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சச்சீவக ஸ்வயம் ஆகத்திய திருஷ்டவான். ஸ்வயம் இங்கே அவ்யயம். ஸ்வயம் எப்பயும் மாறாது. ஸ்வயம் அவங்களே ஸ்வச்சீவகனா ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக ஃப்ரெண்டு இல்லைன்னா மினிஸ்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சச்சீவக ஸ்வயம் ஆகத்திய அவங்க பார்த்தாங்க. சரி, திருஷ்டவான்னா பார்த்துட்டாங்க. பாஸ்டன்ஸ். துவம் ஏவம் மா குரு. ஓகேவா? துவம் ஏவம் மா குரு. இங்கே 2 அவ்யயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஏவம், இன்னொன்று மா. ஏவம்னா இது போல் அப்படின்னு அர்த்தம். இம்முறையில் இது போல் அந்த மாதிரி அர்த்தம். மானா பண்ணாத அப்படின்னு அர்த்தம். பானா செய்யக்கூடாது, கூடாது அப்படின்னு அர்த்தம். மா குருனா செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ துவம் நீ இந்த முறையில் இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது துவம் ஏவம் மா குரு. இதானிம் இத்தம் வதசி கிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதானிம் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது. இத்தம்னா இவ்விதம், இந்த மாதிரி. ஏவம்னு சொல்லலாம், இத்தம்னு சொல்லலாம். இத்தம் செகண்ட் தாங்க, ஃபஸ்ட் தா செகண்ட் தா இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இத்தம் வதசி கிம். வதசி கிம்னா சொன்னது. வதத்தினா சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்பொழுது இந்த மாதிரி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கிமர்த்தம் சாத்ராக சம்யக் ந பட்டந்தி. கிமர்த்தம் ஒரு அவ்யயம், சம்யக் ஒரு அவ்யயம். ஸோ இங்கே பார்த்தோன்னா சம்யக்னா நல்லா, ஏன் படிக்கல, ந பட்டந்தி. சாத்ராக இருக்கனால பட்டந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. கிமர்த்தம் ஏன் சாத்ரா நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புறாங்கிறது ஒரு அவ்யயம். அவ்யயம்னா என்ன? மாறாது, எப்பயுமே மாறாது. புறா ஏக்கக ரிபக ஆசித். ரிபகனா ராஜா. புராண முன்னாடி காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். துவம் சர்வதா பட்ட. சர்வதானா எப்பயுமே அப்படின்னு அர்த்தம். சர்வதா ஒரு அவ்யயம். அப்புறம் சர்வத்திர. துவம் சர்வதா படனா நீ எப்பயும் படி அப்படின்னு. சர்வத்திர வாயு அஸ்தி, இல்லைன்னா சர்வத்திர தேவக அஸ்தி. சர்வத்திர ஒரு அவ்யயம். ஸோ இதில் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அவ்யயம் படித்ததெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நாமளே மற்ற ஸ்டோரிஸில் இல்லை இதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு, அப்புறம் புக்ஸில் வர கதை, அதில் வரக்கூடிய அவ்யயம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யவாதः.